நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 956வது வீடியோ ஆகும். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, ஹசந்தி ஷியாமலான்னு ஒரு அம்பாள் இருக்கா. ஹசந்தி ஷியாமலா. ஹசந்தினால நெருப்பு போல உள்ள உடனே சொல்லியிருக்கு. அது எப்படி எதை குறிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரூபத்தை சொல்லும்போது ஒரு கையில் வீணை வச்சுட்டு அபயம் முத்திரையை காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கா. ஹசந்தி ஷியாமலா கையில் அக்ஷமாலையை வச்சுட்டுருக்கா. அவளுடைய இன்னொரு தோற்றம் அது. அந்த வீணை மேலே கிளியும் இருக்குது. எங்கள் காலத்தில் இருக்கிற விக்கிரகம் மாதங்கி விக்கிரகம் இப்படி தான் இருக்கும். எட்டுக்கை மாதங்கி தனியாக ஒன்று இருக்காது, தூக்கவே முடியலனால அதை கோவில் கட்டும் போது எடுத்து முயல் வச்சுட்டுருக்கேன். அது ராதிகா மேனன்ற இதில் இருக்கா, கலிஃபோர்னியாவில் இங்கே இருக்கா. அவள் என்னை கேட்காமே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி கும்பகோணத்தில் வந்துட்டு நான் கேட்கவே இல்லை. அது அட்லீஸ்ட் சைஸை கேட்டு இருந்தால் பரவாயில்ல. அது பெருசாக இருக்கிற அம்பாள்லேயே அது பிரம்மாண்டமாக இருக்கு. என்கிட்ட இருக்குது. சைடில் ஸ்டூலில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணேன். அம்பாள் சொல்கிறா, கொஞ்சம் கோவில் கட்டும்போது வச்சுக்கலாம் அதை அப்படின்ட்டு. அது தனியாக வச்சுருக்கேன். அது இதெல்லாம் இந்த ஹசந்தி ஷியாமலாலாம் இந்த இந்த ஷியாமலா ராஜமாதிங்கிறது எட்டுக்கை உடையவள். இப்போ ஹசந்தி ஷியாமலா என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன். அவளை பற்றி என்ன சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது, ஸ்ரீவித்யா மந்திரங்கள் என்ன சொல்கிறது பார்க்கணும். சாதகன் எவ்வளவு முன்ஜாக்கிரதையாக பாக்கிய பூஜைக்கு எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்துக்கொண்டு பூஜை செய்து ஆரம்பித்தாலும் ஏதாவது சில இடங்களில் பிறருடைய உதவியை வேண்டி வரும். தேங்காய் உடைத்தல், இப்போ யாராவது சிக்ஷா இருந்தால் தேங்காய் உடைச்சின்னு வாங்க சொல்கிறோம். இதே சில இருந்த இடத்துலேயே உடைச்சிட்டுருவா. நான் மோஸ்ட்லி நான் பூஜா கிரகத்தொட்டு வெளில வர மாட்டேன். பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த இடத்த விட்டு உட்காந்துட்டா முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிடுவேன் எல்லாமே இருக்காண்டு. அதில் பிரசாதம், தூபம், தீபம் நைவேத்தியத்துக்கு திரும்ப புஷ்பங்கள், சந்தனம், குங்குமம் எல்லாம் பக்கத்து மஞ்சப்பொடி இதெல்லாம் பார்த்துட்டுருவேன். தேன், பால் எல்லாம் வச்சுட்டப்போ தான் உட்காருவேன். பக்கத்தில் இதை தோண்டியில் தண்ணி இருக்கும். சரி, இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்து அதான் ஈஸியாக இருக்குன்னா யாருமே இருக்க மாட்டார். நான் அபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்வேன், இப்போ திடீர்னு மறந்துட்டு ஒத்துழைச்சுங்க திரும்ப உட்காந்துட்டு எழுந்துடுறது பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருக்கு. எனக்கு கால் பிரச்சனை இருக்கிறதுனால டக்குன்னு எழுந்துக்க முடியல. அதனால் சில பேர் சொல்லுவார் சூளை போட்டு குறங்கோண்டு. சூளை போட்டு வந்தால் வயிறு அமுங்கிற மாதிரி ஆகிடும். குனிஞ்சு பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மங்களஹாரத்தி ஆர்த்திகம் தயார் செய்து கொடுத்தல், தானே தயார் செய்து கொண்டு உட்காரலாம். தூபத்திற்கு தணல் கண்டிப்பாக அடுக்களை எழுதி வேறும்போது கொண்டு வர வேண்டியிருக்கும். உருக்கின நெய் வேண்டும் போது பிறர் தயவு வேண்டி வரும். லௌகிக சம்பந்தமாக பிறர் அப்பொழுது வந்தார்களா அவளை சாதுரியமாக சமாளித்து அனுப்ப வேண்டும். இது மாதிரி நிறையா இருக்குது. அதாவது திடீர்னு பூஜையில் இருக்கும்போது யாராவது கதவை திடிச்சு கொரியர்காரன் நிற்பான். அப்போ தான் அது வரைக்கும் வரமாட்டான். ஷேர் கொரியர் ஓடிபி என்னன்னு கேட்பான். எனக்கு வேணாம் நீ அப்புறம் சொன்னால் போக மாட்டான். அப்போ அப்படியே வச்சுட்டு போனால் கையெழுத்து போடணுன்னுவான். ஸோ அதை உள்ளே வானா வரமாட்டான், செருப்பு போட்டிருப்பான். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது நிறைய டே டு டே ஃபேஸிங். ஸோ அது மாதிரி இருக்கும்போது சாமிகிட்ட வேண்டி தான் வருவேன். இந்த 2 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னு. இன்னார் என்ன தொழில்களை செய்பவர்தான் இங்கே பரிசாரக சப்தத்தால் குறிக்கப்பட்டவர். மேலும் வீட்டில் வேலை செய்பவள் வேலை பெண்பாலவே குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தகையவளாக இருக்க வேண்டும் என மந்திரத்தால் தெரிகிறது. அவள் தகுதி உடையவளானால் நிதித்தியாசன ரூபமான பூஜைக்கு யாதொரு இடையூறும் வராது. உண்மையாகவே என் காலத்தில் வேலை செய்கிற பெண்மணி அருவின்னு ஒரு பெண்மணி 20 வருஷமாக என்கிட்ட இருக்க தங்கமான பெண்மணி. அதாவது என்னுடைய முகம் கோணாமல் நான் நினைக்கிறத முடிச்சு கொடுத்துருவோம். வழக்கு தேய்க்கிறதுலேயும் சரி எல்லாமே பூஜை ரூம் அந்த நிர்மாலியம் எடுத்து தொடச்சி கிளீனாக நித்தியப்படி பண்ணுவோம். ஸோ அதை பணம் கொடுத்துடலாம், செய்யணும் இல்லையா மனுஷன், அதுக்கேற்ற மாதிரி.
மற்ற அந்த மாதிரி செய்யறதுக்கு ஆள் இல்லை. நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் வருவா. அவள் லீவு போடுற அன்றைக்கி யாராவது அப்பாயின்மெண்ட்னா அவள் வந்து சரியாக செய்ய முடியாது. அவளால் என்ன அவளுக்கு தெரியாது. டக்கு டக்கு விக்கிரகத்தை மாற்றி வச்சுருவா அவள். ஹசத்தின நெருப்பானவள் என்றும் மல்லிகை போன்ற விடப்படும். இந்த பெண்மணி எப்பயுமே பளிச்சல் குளிச்சுட்டு வருவோம். அழகாக மஞ்சள் பூசின முகம், நல்ல பூ வச்சுட்டு, நல்ல நேர்த்தியான புடவை அணிஞ்சுட்டு வந்து சிரிச்சுனே வந்து செய்வோம். ஹசந்தியரால் நெருப்பானவள் என்றும் மல்லிகை போன்றவள் என்றும் பொருள்படும். குணத்தில் பரிசுத்தமானவள் இருந்தாலும் பிறர் பணம் முதலியவற்றை கொடுத்து சாதுகளின் ரகசியம் தெரிந்து கொள்ள முயலும் போது ஜாக்கிரதையாக நெருங்க விடாமல் இருப்பவளும் ஆகியனாலும் நெருப்பானவள் பட்டார். அதாவது சில பெரிய பெரிய மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவாட்டம் தான் மற்றவா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு அவாத்த என்ன பண்ணுறா, என்ன மந்திரம் சொல்கிறா, கேட்டுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாதகன் வீட்டில் இருக்கிற இந்த பொருள்களை திருடின்னு போகிறவாளாம் இருக்கா. காலத்திலே மாதிரி ஆகியிருக்கு 2-3 தடவை. இந்த அறிவியன்ற பெண்மணி அப்படின்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆஃபீஸில் இருக்க ஒர்க்கிங் 3 பவுன் செயின் போட்டிருந்தேன். கீழேயே விழுந்துடுத்து. இங்கே வெளியே கிரவுண்ட் ஃப்ளோரில் வித்தின் த கேட்டு ரெணுகா பரமேஸ்வரி அபிஷேகம் பண்ணிட்டு வரேன். அது இதுலேருந்து ஒரு தாயத்து வர்றது எல்லாமே தங்கத்தில் இருந்தது. 11 மணிக்கு வந்து கையை மூடி சேர்ந்தா, உங்கள் செயின் எங்கேன்னு கேட்டாவும். பார்த்தா அதில் இல்லை, ருத்ராட்சம் தான் இருக்குது, செயினை காணும். என்னம்மா ஐயோ காணுமே என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கழிச்சுட்டு அந்த செயினை கையில் கொடுத்துட்டு போனான். இப்போ யாரும் அடிக்க போகிறதில்ல அவளை. அப்படி வாசலாக இருந்து இப்படி எடுத்துன்னு போகலாம். ஆனால் வந்து ஒரு சின்ன திருகாணி கிடச்சா கூட கொண்டு வந்து தந்துடுவோம். இந்த ஹசந்தின்ற பெயருக்கு ஏற்ற பொன்முனையவோ. குணத்தில் பரிசுத்தமாக பிறர் பணம் முதலியவற்றை கொடுத்து சாதுகளின் ரகசியம் தெரிந்து கொள்ளும் போது ஜாக்கிரதையாக நெருங்க விடாமல் இருப்போலும் ஆகையால் நெருப்பானவள் எனப்பட்டாள். மல்லிகைக்கு வெண்மை, வாசனை, மென்மை என்று 3 தன்மைகள் உண்டு. வெண்மை, வாசனை, மென்மை 3 இருக்கு மல்லிகைப்பூக்கு. அந்த மாதிரி இருப்பாளாம். பரிசாரிகை வெண்மையாக இருக்க வேண்டியதில்லை. மேலும் மாதங்கி ஆகியால் பொருந்தாது. மாதங்கி பச்சை நிறம் தான், இவ கருப்பாக தான் இருப்போம். கருப்புனா கருப்பு இல்லை, நிறமாக இருப்போம் வச்சுக்கோங்களேன். பரிசாரிகை வாசனை பொருள் அணிந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. பரிசாரிகை மென்மையான நடையும் சொல்லும் உடையவளாக இருக்க வேண்டும். கத்தமாட்டா, நல்லா அமைதியாக பேசுவோம். ஹசிதா ஆலாபே எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பேசிக்கொண்டிருப்பவள். எவ்வளவு கடினமான உழைப்பு ஏற்படிலும் சிரித்த முகம் மாறாமல் இருப்பவள். மாதங்கி லலிதீய பூஜையாகியால் குலாஷ்டக சிறிய ஒத்தியாக இருத்தல் நலம். இனி யானை போன்ற பலம் உள்ளவன், யானையான குண்டா இருக்கணும் அவசியம் இல்லை, அந்த பலம் இருக்கணும்னு. பெரிய பெரிய வழக்கால சின்ன ஒல்லியான பெண்மணி தான், அப்படியே தூக்கி அசால்ட்டாக தூக்கிடுவோம். பரிசாரிக்கே வேலைக்காரி, சாதகனுடைய உடல்நலம், கௌரவம், சொத்து இவற்றை காப்பாற்றி கொண்டிருப்பவள். உண்மையான சொல்லலாம். நிறைய உடம்பு சரியாக படுத்துட்டு இருக்கும்போது வந்து அது கஞ்சி போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். மேலே சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாம் நிறைந்து லலிதை உபாசனைக்கு உதவி செய்யும் சிஷ்யன் அச்சிச்சை இந்த மந்திரத்தால் குறிக்கப்படுவது கொள்க. இம்மந்திர ரூபணியாக ஹசந்தி சாமளா மென்மையானவளும் சிரித்த முகத்தோடு பேச்சு கொண்டிருப்பவளும் மாதங்கி குலத்தை சேர்ந்தவளாகவும் தியானிக்கப்பட வேண்டும். நிதித்தியாச ரூபமான இந்த பூஜைக்கு இடையூறு வருமோ என்ற பயமும் இடையூறும் ஆபத்தும் ஆகிய 3ம் இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பாதிதான விருத்தியால் பிரபஞ்சம் தோன்றுவதால் தாரா ரூபமான அல்லது இடையறாத நிதித்தியாசனத்துக்கு இடையூறு ஏற்படும். அதை சுத்த வித்யா ரூபமான தியானத்தாலும் அகங்கார ரூபனாலும் விருத்தி ஞானத்தாலும் போக்கிக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் விட சத்வாசனா ரூபமான ஆபத்து மிகவும் கடினமானது. சத்கர்மாக்கள், கோவில் கட்டுதல், குளமெட்டுதல், தர்மம் செய்தல், இவற்றுக்கு பொருள் தேடுதல், உபாசனை டம்பத்தோடு அல்லது விரிவாக செய்தல் அல்லது பிரத்யேக உபாசனையாக இருந்தால் உலகத்தாரின் பொருட்டு மாற்றுதல் முதலியவை நிதித்தியாசன ரூப உபாசனைக்கு ஆபத்தானவை. இவற்றை போக்குதல் மிகவும் கடினம். அதனால் வந்து விழிப்போடு அவற்றில் தப்பித்துக் கொள்ளுதல் ஆபத்து என்று காப்பாற்றப்படுவதாகும். டா என்பது 3 விதமான இடைவெளிகளை குறிக்கிறது. ஹூம் என்பது
பூஜா ரூபமான ஞானதாரனுக்கு ரட்சணையும் பட் என்பதால் அது விரோதமான அழித்தலும் ஸ்வாகா என்பதால் இது உபாசனை என்று அறிக. இவற்றை செய்து கொடுத்து காப்பவள் ஹசந்தி ஷியாமளா. ஹசந்தி ஷியாமளா என்னும் தேவதை ராஜமாதங்கியின் பிற ரூபங்களிலிருந்து சிறந்ததாகும். இந்த ராஜமாதங்கி மந்திர ஜபத்திற்கு விக்ன நிவாரணமான ரூபமானது. ஹசந்தி ஷியாமளாவை போல் மகாவராகி மந்திரத்துக்கு விக்ன நிவாரணமாக சம்தம்பினியை நமக என்ற மந்திரம் விதிக்கப்பட்டுள்ளது. ராஜமாதங்கி மந்திரணியாகும். ராஜ்யகாரங்களை அம்பாளின் மனதிற்கு ஏற்ப நடத்துபவள். அவள் கீழ் வேலை செய்து கொண்டிருப்பவள். இப்பொழுதற்கு செக்ரட்டேரியட்டில் உள்ள செக்ரட்டரிகள் போன்றவர்கள், நெருப்பு போன்றவர்கள் என்பதால் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று மென்மை என்பதால் மக்களிடம் இந்த அதிகார டம்பம் இல்லாமல் அழகாக மென்மையாக பேசணும். அப்போ தான் மினிஸ்டருக்கெல்லாம் வந்து கட்ட பேர் வராது. ஸோ எப்பொழுதும் பயம் உண்டாகாத உத்தரவுகளை இட வேண்டும் என்றும் அவர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கு விக்ரம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தன் கீழ் உள்ளவர்களை உத்தியோகஸ்தர்களும் திருடர் போக்கீர்கள் ஆகியவர்களாலும் ஆபத்து வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுஜனங்களுக்கு நன்மை செய்வது போல் வேஷம் போட்டுக்கொண்டு ஏமாற்றுவதை தடுத்ததோடு அரசும் மத்திய காரியங்களை தொடங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும், டா என்பதும், ஹூம் என்பதால் ஜனங்களுக்கு கவசமாக இருக்க வேண்டும் என்பதும், பட் என்பதால் துஷ்டர்களை கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் என்றும், ஸ்வாகா என்பதால் தபஸ் போல எப்பொழுதும் அதை கவனமாக தன் உத்தியோகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதும், தன் பிரதானமான மந்திரியின் அம்சமாக இருப்பதால் தன்னை கொண்டு தொண்டு செய்ய வேண்டும் என்றும் தெரிகிறது. அந்த மாதிரி இந்த ஹசந்தி மந்திரம் அந்த தேவதை ரொம்ப 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 முக்கியமான சாதகனுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இடையூறானவற்றை மென்மையாக சமாளிப்பதால் விக்னம் இல்லாமல் போய் அல்லது குறைந்து கொண்டே வருவது ஞானத்தாரை நிலையாகும். ஏன்னா யாராவது வந்துட்டாருன்னா பார்க்கும்போது நம்ம பூஜையில் விஜயம் இருந்தேன்னா அவர் பூஜையில் இருக்கார், நீங்கள் வந்து கொஞ்சம் உட்காருங்க அப்படியே காஃபி கூட போட்டு தருவா வரவாளுக்குவோ. நான் போட்டு தருது அவையில் அலுவலர். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாவோ. தெரிஞ்ச பொண்ணாட்ட பெரிய பொண்ணாட்ட பார்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி இது ஹசந்தி ஷாம் இதை படிக்கும்போது தான் தெரியுது அம்பாள் எப்பேற்பட்ட பெண்மணியை நம்மக்கிட்ட அமைச்சிருக்காண்டு. ஸோ இதை சொல்லி ஹசந்தி ஷாமளான்ற அந்த தேவதையை நம்ம வணங்கினால் நம்மளுடைய நித்திய உபாசனைக்கு வந்து இடையூறு இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதை தான் நான் சொல்ல விரும்பினேன் இன்னைக்கு உங்கள்கிட்ட. பார்த்துருக்கோம், அந்த படங்களும் பார்த்தாச்சு. நம்ம ஹசந்தி ஷியாமளாவுடைய ரூபம் பார்த்தாச்சு. 2 கை அம்பாள் தான் சித்தரிக்கப்பட்டிருக்க. ஒரு கையில் வீணை இருக்குது, ஒரு கையில் வந்து அக்ஷமாலை வச்சுட்டுருக்க. சம்டைம்ஸ் வீணையோடு சேர்த்து கிளியும் இருக்குது. இதை பார்த்துருக்கோம் நம்ம. இந்த ஹசந்தி ஷியாமளான்றது நான் இது வரைக்கும் பேசலை, இது வரைக்கும் மென்ஷன் பண்ணிக்க தவிர ஐ நெவர் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் வித் யூ ஸோ ஃபார். இன்றைக்கி ஐ வாண்ட் டு அதை வந்து ப்ரீஃப் பண்ணணும் ஆசைப்பட்டு பண்ணேன். அதை இதுலேருந்து எதிரே எடுத்ததுன்னா இந்த ராச்சஸ்டரில் போட்ட புக்கு வில்லு மம்புன்ற புக்கில் கொடுக்கப்பட்டிருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் போட்டிருக்காது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.